அதிமுகவின் 5 முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் 15 முன்னாள் எம்எல்ஏக்கள் இன்று தாவேகாவில் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இப்படி ஒரு விழாவா? 20,000 பேர் நாம் திரண்டிருந்தாலும் எவ்வளவு? 20,000 பேர் பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு, நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. மாபெரும் மக்கள் சக்தியோடு நம்மை இணைத்து வெற்றி கழகத்துடைய வெற்றி பாதையிலே நாம் அடியெடுத்து வைக்கின்ற ஒரு மகத்தான நல்ல தொடக்கம். கட்சி மாறுவதால் என்னை கோலை என்றோ பச்சொந்தி என்றோ எண்ணி விடாதீர்கள். இருக்கின்ற கட்சியிலே இருக்கின்ற மேடையிலேயே இங்கிருந்து இன்னொரு கட்சிக்கு தாவும் தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்தியாவிலே எனக்கு ஒருவனுக்கு தான் இருக்கு என்று கூறிக்கொண்டு நேத்து இங்க இருந்த இவனை திட்டி பேசுன, இன்னைக்கு மானம் கட்டு போய் இங்க இருக்க, அப்புறம் இவனை திட்டி பேசுற. என்னதான்டா அவன் கொள்கை கோட்பாடு? அதெல்லாம் இருக்க வேண்டாம் போய் சொல்லியா? எனக்கெல்லாம் போய் பல வருஷம் ஆகி போச்சு. ஏன்டா சொல்லிக்கிட்டு இருக்க? இந்த மாறி மாறி போறவங்களுக்கு ஒரே கோட்பாடு தானே, சீட்டு அதிகமா இருக்கணும், நோட்டு அதிகமா இருக்கணும். இந்த பொழப்புக்கு 4 பேர் பொழைக்கிற கிகோலோ பையா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கேட்கலையா சார்? இவ்வளவு பெரிய ஒரு மாபெரும் விழா, இவ்வளவு அமைதியா, இவ்வளவு எளிமையா, ஒரு பெரிய மாபெரும் மகத்தான இணைப்பு விழா. பதவிக்காகவும் பணத்துக்காகவும் வேற கட்சிக்கு ஓடுற நீ எதுக்காகடா என் கட்சி தொண்டர்களை உன்னோட சுயநலத்துக்காக கூட்டிட்டு போற? எதை பத்தியும் கவலை இல்ல. காசு, பணம், துட்டு, மணி. நீ ஒரு தற்குறிடா. நீ போயிட்டு உன்னோட தற்குறி கூட்டத்தோடு சேர்ந்துக்கோடா. தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் நம்முடைய மாவட்டத்துடைய மாவட்ட செயலாளர் மாப்பிள்ளை முகமது பர்வேஸ் அவர்கள், ஆமா உருமாண்டி அவர்களே, எங்க மச்சான் கஞ்சித்தாளி அவர்களே, மற்றும் எங்க குழந்தைமார்களே, மற்றும் எங்க வீட்டில் பொண்ணெடுத்து பொண்ணு கொடுத்த கிறுக்கு சுப்பையா அவர்களே. ஏண்டா உங்க வீட்டுல கிறுக்கு சுப்பையா பொண்ணு எடுக்காம கோர்பட்சாவா பொண்ணு எடுப்பாரு? தமிழக நிரந்தர முதலமைச்சர், என்றைக்குமே தமிழ்நாட்டை ஆள போகிற நம்முடைய சக்தியாக இருக்கிற முதல்வர் ஆதவ அர்ஜுன் அவர்களே. சார் நீங்க தானா? வணக்கம், என் பேர் ஆரியா, நான் கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கேன். இதுக்கு தான் வெள்ளச்சட்டை போடாதீங்க, வெள்ளச்சட்டை போடாதீங்க கேக்குறீங்க. மற்றும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு எங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு வழிகாட்டியாக எங்களை இந்த இயக்கத்திலே இணைத்துக் கொள்வதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்த நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் அருமையண்ணன் ஆதவ் அர்ஜுனன் அவர்களே. உன் வயசு என்ன, இவங்க வயசு என்ன? சேர்க்கை சேர ஒரு நியாயம் வேணாமடா? டேய், உன் பொண்டாட்டியில உன்னை எப்படா மதிக்கிறா? இன்றைக்கு 2 சகோதரர்கள் விஜயபாஸ்கரன் சேர்ந்த பிறகு 60% அதிமுக இணைந்து விட்டது. டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? இப்போ நம்ம ஸ்டாலின் சார் அறிவாலயம் பக்கத்துல யாரு நடந்து போனாலும், அறிவாலயம் பக்கத்துல யாரு நிழலுக்கு ஒதுங்கினாலும் கூட்டணியில சேர்த்துக்கிறாரு. அந்த வச்சிருக்கிற பணத்துல ஒரு பங்கு ஒண்ணு கொடுத்து அதுக்கு பேர் கல்லாப்பெட்டி கூட்டணின்னு வச்சிருக்கிறேன். திமுக கூட்டணிய கல்லாப்பெட்டி கூட்டணின்னு சொல்லிட்டு இப்ப அதே கூட்டணியை வச்சு புதுசா ஒரு கூட்டணி அமைச்சிருக்கானுங்க. எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு? இது எப்படி தெரியுமா இருக்கு? நாம ஒரு பொண்ணை லவ் பண்ணுவோம், நம்ம கூடவே இருக்க நண்பன் டேய் மச்சான் அந்த பொண்ணு கேரக்டர் சரியில்லைன்னு சொல்லிடுவான். நாமளும் கலங்கி போய் சரி மச்சான்னு தேவதாஸ் மாதிரி சுத்திக்கிட்டு இருப்போம். ஆனா அடுத்த வாரமே பார்த்தா அதே நண்பன் அதே பொண்ணை நைஸா உஷார் பண்ணிடுவான். திரு இபிஎஸ் அவருடைய அதிமுக வேலை செய்யறதுக்கு ஒரு நிர்வாகி இருக்க மாட்டாங்க, ஒரே ஒரு நிர்வாகி இருக்க மாட்டாங்க. இவர் எப்படி பணக்காரர் ஆனாரு? கட்சி மாதிரி தான். எனக்கு 7 பேர் இப்ப ரிசைன்மெண்ட் அதிமுக எம்எல்ஏக்கள் எல்லாருமே விஜயுடைய கூடாரத்துக்கு போயிருக்காங்க. அது சரிப்பட்டு வராதுன்னு தான் இங்க வந்துட்டேன். என்ன சேர்த்துக்குவீங்கல்ல? தாராளமா
ஆள் இல்லாம அலையறோம். விலைக்கு வாங்கி 15 பேரை விலைக்கு வாங்கி ஒரு எம்எல்ஏவுக்கு 35 கோடி கொடுத்து யார் வீட்டு பணத்தை யாரா பங்கு போடுறது? இது சத்தியமா சொல்றேன், முன்பு தமிழகத்துல இவ்வளவு மோசமா இருந்ததே கிடையாது. இப்படி விலை கொடுத்து வாங்கி கொடூரமலாம் இது செய்யறது லாட்டரி கும்பல் தான். ஆமாங்க. ஆமாவா? அடேங்க அப்பா, கேப் மாதிரி மொல்ல மாதிரி முடிச்சவிக்கி இவங்களையெல்லாம் நான் தனித்தனியா தான் பார்த்திருக்கேன். ஆனா மொத்த உருவத்துல இன்னைக்கு தாண்டா சாமி நான் பாக்குறேன். இது என்ன அரசியல்? யார் எங்க போறது, அவர்கள்ட்ட எவ்வளவு பேசுறது, இவள்கிட்ட இது கேவலம். இதெல்லாம் அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இந்த பேரம் பேசுறது பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன் அப்படின்னு தான் வருது. எல்லாம் அரசியல் மாறுதல், அரசியல் புரட்சி அப்படின்னு தான் வர்றாங்க. அப்புறம் அது அரசியல் பிசினஸ் ஆகுது, பொலிட்டிக்கல் பிசினஸ் ஆகுது. ஓடுற பஸ்ல இருந்து ₹1 காயின் விழுந்தாலே உருண்டு வந்து எடுக்கிற வேண்டாம் இந்த சைல்டு சின்ன. ₹1000 விழுந்தா விடுவேனா? அண்டர்வேர் கிழிஞ்சாலும் அசால்ட்டா வந்து எடுப்பேன். அதோட ஒண்ணு சொல்லவா, லாட்டரி கும்பல் இருக்குது. லாட்டரி ஆதவு எப்படி உழைச்சா வந்தாரு? இல்ல அவன் மாமனார் உழைச்சு வந்தாரா? எல்லாம் போலி லாட்டரி அடிச்சு மக்கள்கிட்ட உறிஞ்சானாங்க. இப்ப வீட்டுல ஒவ்வொருத்தருக்கும் 2 கார். தெரியுதுடா, தெரியுது. ரொம்ப காட்டாத. பிச்சை போட்டவன வெளியே நிக்கிறான், உருவிக்கு போறான். அவங்க பதவியை ரிசைன் பண்ணிட்டு அங்க போறாங்கன்னா வருமானம் இல்லாத ஒரு இடத்துக்கு போவாங்க. துட்டுங்க பணம் இல்லாம ஓட்டுவாங்க. எவன் அதிக காசு கொடுக்கறானோ அவன்கிட்ட போறது, எவன் அதிக இடம் கொடுக்கறானோ அவன்கிட்ட போறதுன்னா இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு? இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? அட சி விஜயபாஸ்கர் இருக்காரு, குட்கா விஜயபாஸ்கர், அவர்லாம் எதுக்கு போறாரு? அப்பதான் சம்பாதிக்கலாம். அவர் மேல எல்லா கேஸ் இருக்கு. சி விஜயபாஸ்கர் மீது 12 வழக்குகளில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதில் குறிப்பாக தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை சட்டவிரோதமாக விற்பனை செய்ய லஞ்சம் பெற்றுக் கொண்டு அனுமதி வழங்கியது தொடர்பாக கடந்த 2016ஆம் ஆண்டு சி விஜயபாஸ்கர் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. ஊர்ல நொண்டி நோசக்கா வெந்தது வேகாது, பெட்டி கடையில கடன் சொன்னது, பீடியை கிள்ளி குடிச்சது, சந்த கடையில கருப்பி திருடிட்டு கொண்டது, இந்த மொத்த கோபனாக கிடக்குதா. மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம். இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. விஜயபாஸ்கர் மீதான 30 வழக்குகளில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக சொத்து குவிப்பு வழக்கு, 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நில அபகரிப்பு, தேர்தல் அதிகாரியை மிரட்டியது, கனிமவள விதிமீறல் உள்ளிட்ட பல முக்கிய வழக்குகள் நிலுவையில் உள்ளன. பாத்தியா அந்த செட் இப்ப என்ன பண்ணிருக்கான்னு பாத்தியா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் டிவிகே வாஷிங் மிஷின். இந்த வாஷிங் மிஷின்ல அதிமுகவோட முன்னாள் அமைச்சர்கள், தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஊழல் கரப்படைஞ்ச இந்த துணி போல எடுத்து நம்ம உள்ள போட்டோம்னா இந்த டிவிகே வாஷிங் மிஷின் என்ன தெரியுமா பண்ணும்? அந்த ஊழல் கரையெல்லாம் போக வச்சு உங்களுக்கு புதுசா தூய்மை சக்தியான ஒரு அதிமுக உறுப்பினர், சாரி டிவிகே உறுப்பினரை கொடுத்துரும். விஜய் பண்ணது தப்பு. அதிமுகவுக்கு ஓட்டு போட்ட மக்களை முட்டாளாகிறார், அவங்களை ரிசைன் பண்ண சொல்லிட்டு கட்சியில் சேர்க்கிறார். எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? ஏற்கனவே உலகம் பூரா சிரிச்சுக்கிட்டு இருக்கு, இதுல வேற இப்படி ஒரு இப்ப இதுதான் மோசமான விஷயம். அதாவது மக்கள் மத்தியில் நல்ல பேரும் விஜய் கிடைக்க போறது கிடையாது, இதனால நல்ல விஷயம் நடக்க போறது கிடையாது. 200 கோடி சம்பளத்தை விட்டுட்டு நாட்டுக்கு சேவை செய்ய வந்தா மக்களுக்கு சந்தோஷம், அதனால எனக்கு என்ன சந்தோஷம்? எது இப்படி ஒரு ஆட்சி நடத்துறதுக்கு இன்னொரு எலெக்ஷனே பார்த்து போயிடலாம். வரட்டும்டா உள்ளாட்சி தேர்தல். உள்ளாட்சி வரும், உள்ளாட்சியில நீங்க வரீங்களா தானே பிரச்சனை. இவன் என்ன அவ்வளவு குதிரை பேர் நடத்துறேன், அங்க இருந்து நான் இங்கிட்டு ஓடுது, என்ன உருப்படும்? இந்த மாதிரி ஒரு மானகட்ட கட்சி எங்காவது பார்த்திருக்க முடியுமா? நீங்க அரசியல் விட்டு ஒதுக்கிருங்க. என்னங்க ஐயா, அதான் நீ நாட்டுக்கு செய்யற நன்மை, நாட்டு மக்களுக்கு செய்யற நன்மை, நாட்டு ஜனங்களை பிடிச்சிருந்த தரித்திரமே ஓடி போச்சுன்னு நினைப்பாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, சீமான் அவர்கள் தோற்பதற்கு காரணமான பிரபு அவர்களுக்கு நீங்க அமைச்சரவை கொடுத்துட்டீங்க. மத்திய அமைச்சர் முருகன் அவர்களை தோல்வி அடைய செஞ்ச கமலி அவர்களுக்கு நீங்க அமைச்சரவை கொடுத்துட்டீங்க. அப்படி பார்த்தா முதலமைச்சரே விழிச்சிருக்காரு யாரு? VS பாபு. அந்த பாபுவை கூப்பிட்டு ஒரு அமைச்சரை கொடுக்கணும் தானே? அப்படி கேளுங்க. ஏன் கொடுக்கல? ஏன்னா அதோட தகுதி அவ்வளவுதான். டேய் என்ன உன் முகர கட்டிக்கு ஓயாம வணக்கம் பண்ணுமா? போனா அடப்பு தெரிச்சு என்ன நடந்துக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கத்தில் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.